அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 3ஆம் தேதி முதல் எண்ணி 25 நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஜென்மத்தில் நிலை கொண்டிருந்த சுக்கிரன் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திற்கு மாறுவது நிச்சயம் மிக பெரிய அளவில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் நவகிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராகவும் திகழ்கிறாருங்க. எனவே அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரன் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தற்போது அவர் ஜென்மத்தை விட்டு விலகுவது மட்டுமல்லாது அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகிறது. அதில் ஒரு இடமான 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலுவாக அமருகிறாருங்க சுக்கிரன். எனவே நினைப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் தனது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் செலுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான தோஷங்கள், தடைகள், குறைபாடுகள் போன்றவை கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும். திட்டமிடுதலை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்குங்க. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழ்கிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் தனஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய தருணம் என்பது பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள், சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் அவருடைய மாறுதல் பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் அதே சமயம் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக நன்மை கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறதுங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். எனவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சௌகரியமான வாழ்க்கை சூழல், இல்லற சுகம் என பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தருவதில் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரன் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட சுக்கிரன் குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாக சுக்கிரன் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது மற்ற கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை கொடுப்பாருங்க. சனியுடன் இணையும் போது மிக சிறப்பான வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான யோகம் கிடைக்கும். குருவுடன் இணையும் போது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். இந்த தருணத்தில் பெரும்பாலும் தனித்துதான் வலம் பெற போகிறார். இந்த தருணத்தில் சுக்கிரன் குருவுடன் இணையவில்லை. ஆனால் குருவின் சுப பார்வையை பெறுகிறார். ஆனால் அதே சமயத்தில் சந்திரனுடன் மட்டும்தான் இணைய போகிறார். சந்திரனுடன் இணையும் போது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கும். தங்களுடைய வாழ்வில் நன்மை நிறைவாக பல மடங்கு பெறக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக சுக்கிரனினுடைய இந்த பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தையும் தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல்வேறு வகையான தடைகள், பாதிப்புகள் மிக பெரிய அளவில் விலகி நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை மிக சிறப்பாக செய்யலாங்க. தடைபற்ற நற்காரியங்களை மனதிற்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குதூகலமும் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக மாற்றி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எந்த வேலையை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்களை தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு
இந்த தருணத்தில் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறார். பண வரவில் இருந்து வந்த தடைகள் விலகும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல புதிய சந்தர்ப்பங்களை எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமாக மாற்றி அமைக்க போகிறாருங்க. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள், தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அகத்தோற்றம் மட்டுமல்ல, புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறதுங்க. எப்பேற்பட்ட கடுமையான பணிகளை செய்தாலும் கூட இன்முகத்துடன் அவற்றை மேற்கொள்வதற்கான நிறைவான வாய்ப்பு இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக அமைய போகிறது. வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தாய் தந்தையரின் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. தாய் தந்தையருக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் நீங்கி குடும்பத்தில் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை பலம் படக்கூடிய வகையில் பல நல்ல சுப காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது எந்த பணியை செய்தாலும் அதை சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் கிடைக்கிறது. வீட்டிற்கு தேவையான வசதியை மேம்படுத்துதல், புதிதாக பல பொருட்களை வாங்கி மகிழுதல், குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சிறப்பான தருணமாக அமைவதற்கான யோகம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான தடைபட்ட நற்காரியங்களை இந்த தருணத்தில் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. அது மட்டுமல்லாது இந்த தனிநேரத்தில் தனித்து செயல்பட்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி, தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை தடை தாமதம் இல்லாமல் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் கலைத்துறை, அரசியல் சார்ந்த பணிகளிலும் பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தவற விட்டு விடாதீர்கள். தனுசு ராசிக்காரர்கள் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவிகளை உங்களால் இயன்றவரை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்ளும் போது பல காரிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.